ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 6.8 இருக்கிற இஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 2 காஸ் தீட்டா தென் ப்ரூவ் தட் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஃப் டூ ரூட் 2 சைன் தீட்டா. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மதிப்பீடை வச்சு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை தான் எடுத்தாகணும், ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்களா, அப்போ இதை தான் எடுத்தாகணும். இப்போது காஸ் தீட்டா plus sin theta equal to root 2 cos theta. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கொயரிங் போத் சைடு போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ cos theta plus sin theta squared root 2 cos theta whole square. அப்போ ஸ்கொயர் வச்சு இது பண்ணோன்னா cos square theta plus sin square theta equal to root 2க்கு ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயரும் ரூட் கேன்சல் ஆயிருமா, அப்போ ரெண்டு மட்டும் வரும். இங்கே cos square thetaன்னு வரும். ஓகேவா? இப்போ இது என்ன மதிப்பீட்டில் இருக்குன்னு பாருங்கள். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாமா? ஏன் இது எப்படி எழுதிருக்குன்னா, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல, ஒரு 7வது 8வது அந்த இதில் உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கப்புறம் இப்போ அடுத்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும் இந்தாண்ட வச்சுட்டு ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாவா, இந்தாண்ட இருக்கிற காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை இந்தாண்ட எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ ப்ளஸில் இருக்கிறது இந்தாண்ட வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இது எப்படி வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் காஸ் ஸ்கொயரும் போட்டுக்கலாம், அடுத்து சைன் ஸ்கொயரும் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்கே 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குதா, இங்கே எத்தனை? இங்கே 1 காஸ் ஸ்கொயர், இங்கே ஒன்று மறைஞ்சிருக்கும். அப்போது -1 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மீதி காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். 1 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இங்கே 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதிக்கோங்க. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா 2 ப்ளஸ் பி 2 மைனஸ் பி அந்த ஃபார்மேட் வருமா? அப்போது காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா bracket காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபார்முலா எழுதி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு கணக்கு புரியும். அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா வந்தாச்சா? அப்போ அதை விட்டுருங்க, அது அப்படியே இருக்கட்டும். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா பை இந்தாண்ட ப்ளஸில் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சுட்டு இந்தாண்ட அதை கொண்டு வாங்க. இன்டூவில் இருக்கிறது இந்தாண்ட வரும்போது என்ன ஆகும்? வகுத்தில் ஆகும். அப்போது காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. ஓகேவா? இந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படியே எழுதிடுங்க. ஓகேவா? இப்போ இங்கே காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டான்னு இருக்குல்ல, இதை இன்னொரு ஃபார்மேட்டில் மாற்றலாம். நம்மளுக்கு கொஸ்டின்லேயே இருக்கும் பாருங்கள்.
காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவோட ஈக்குவல் டு என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, √2 காஸ் தீட்டா. அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிருங்க. காஸ் தீட்டா பை √2 காஸ் தீட்டா. ஓகேவா? ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இப்போ வந்து இந்த ரெண்டை எப்படி பிரிக்கலாம்னா, √2 இன்ட்டு √2 சைன் தீட்டா காஸ் தீட்டா பை √2 இன்ட்டு காஸ் தீட்டான்னு பிரிக்கலாமா, ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? இப்படி பிரிக்கலாமா? இப்போ இந்த √2க்கும் இந்த √2 கேன்சல் ஆயிரும், காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும். √2 சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. நம்ம கேட்ட கொஸ்டின் கேட்ட ஆன்சர் வந்துருச்சா? நம்ம ப்ரூவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.